திராவிட இயக்கம் என் முதல் நம்பர் விரோதி ராஜாஜி சொன்னார். அவரோட தான் 67 கூட்டணி. பெரியாருடைய சிஷியர்கள் நாங்கள் தான். அந்த பெரியார் தான் திமுக எதிர்த்தார் 67. பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தீவிரமாக இருந்தவங்க திராவிட கழகத்தில் இருக்காங்க. அண்ணா வந்து இறங்கி வந்துட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இறங்கி வந்துட்டார். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றது ஒரு கருத்தை என் உள்ளம் என்றால் எடுத்து சொல்வேன், எவர் வரும் நில்லேன் அஞ்சேன். அவ்வளோதான். பெட்ரோல் விலையை யார் குறைக்கணும்? அப்போ சரி, மத்திய அரசு அப்படியே வாக்குறுதியில் கொடுக்கணும். யார் குறைக்கிறதுக்கு போராடுவோம். இன்னைக்கு பேசிக்கிட்டு தான் வாக்குறுதியில் போராடுவோம்னு சொல்லியிருக்கலாம்ல, குறைப்போம் அப்படின்னு அந்த ஒரு ஆமாம், குறைப்போம், குறைத்து விட்டேன்னு சொல்கிறாங்களா? குறைப்போம், குறைக்க வேண்டியவனே நாங்கள் கேட்போம் அப்படி தான் சொன்னாங்க. ஓம், அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னு நான் என்ன பண்ணேன்? பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரை காணோம். அப்புறம் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்கள் செய்தி மலருக்கு நேரத்தை காணோம். இதை வந்து கேட்க வந்துட்டீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? தமிழ்நாடு பேரே வாக்குறுதி கொடுத்தவங்க வைக்கப்படணுமா? இல்லை, எஸ்வி சேகர் அவர்களுக்கு வந்து நம்ம திமுக மேடையில் பிறந்தநாள் விழா மேடையில் வந்து பரிவட்டம் கட்டி சமஸ்கிருதத்தில் மந்தனம் ஊதி பரிவட்டம் கட்டினாங்க. இதே திமுக பற்றி பல கருத்துக்களை எதிர்கருத்துக்கெல்லாம் விமர்சனம் நிறைய வைக்காத விமர்சனமே கிடையாது. அவளை கேவலமாக விமர்சனம் வச்சார். அவரை கூட்டி வந்து மேடையேற்றி அவருக்கு பரிவட்டம் கட்டி இதுதான் திராவிட மாடல் அரசோட மரியாதைன்னு அமைச்சர் மாசு சொல்லும்போது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சனாதனம் சமுதாய நீதிலாம் சொல்லுவீங்களே, அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? திராவிட இயக்கம் என் முதல் நம்பர் விரோதி ராஜாஜி சொன்னார். அவரோட தான் 67 கூட்டணி வச்சு. பெரியாருடைய சிஷியர்கள் நாங்கள் தான். அந்த பெரியார் தான் திமுக எதிர்த்தார் 67. அது வேற, இது வேற. அவரே வர்றாரு, திருத்தி வர்றேங்கிறாரு. அவ்வளோதான். அவர் வந்து எங்களை ஆதரிச்சாக்கா நாங்கள் ஏன் வேணாங்கணும்? இல்லை, சமஸ்கிருதம் வேண்டாம் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு சமஸ்கிருத மொழியில் இது பண்ணி தமிழில் அர்ச்சனை பண்ணிலாம் சொல்கிறாங்களே. அதெல்லாம் அவருடைய கருத்து. இப்போ என்னுடைய கடவுள் மறுப்பு கருத்தை வந்து என் மனைவி ஏற்றுக்கல. அதுக்காக என் மனைவியை இது பண்ண முடியாது. என்னுடைய கருத்தை நான் அவன் மேலே திணிக்க மாட்டேன். நாங்கள் வந்து ஏற்றுக்கல, அவ்வளோதான். குடிக்காதன்னு நம்ம சொல்கிறோம். எதுக்காக? உடம்பு கட்டு போகும்னு சொல்கிறோம். ஆஸ் அ டாக்டர் நான் அட்வைஸ் பண்ணுறேன். நான் குடித்தேன். என்னாச்சு? என்னடா வாழ்கிறோம், கிடைக்க இதை விட்டுட்டு என்ன பண்ண போகிறோங்கிற தைரியத்தில் குடித்தேன். ஜெகத் ரட்சகன் இருக்காருங்க, அவரை போல் ஆழ்வார்களை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. உங்களுடைய சனாதனத்தை சேர்ந்தவங்க கூட அந்த மாதிரி பேச முடியாது. அவருடைய தமிழ் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவரை வந்து நம்ம திமுகவில் பெரிய பதவியில் தான் இருக்கிறார். அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு அவர் ஒத்து வரல, அது வேறு விஷயம். அண்ணா வந்து பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தீவிரமாக இருந்தவங்க திராவிட கழகத்தில் இருக்காங்க. அண்ணா வந்து இறங்கி வந்துட்டார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இறங்கி வந்துட்டார். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து இப்போ நாத்திக கருத்துக்கள் நாங்கள் பேசுகிறத பற்றி நம்ம கவலைப்படலை. எம்ஜிஆர் வந்து 1000 கருத்து கதை பேசினார். மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து வைரவாழை கொடுத்துட்டு வந்தார். ஜெயலலிதா சொல்ல வேணாம், ஒரு கேரள நம்பூதிரி சொல்கிற பேச்சை கட்டி தான் ஆட்சியை நடத்திச்சது. இதெல்லாம் வந்து அவங்களுடைய இது. அதில் வந்து திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்கள் என்னென்னா, அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வர்றதும் வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து நிற்கிறதும் தான் திராவிட இயக்கத்தினுடைய மெயின். தாய்மொழியை வந்து போற்ற வேண்டியதுங்கிறது தான் மெயின் கருத்துக்கள். அங்கே தான் நிற்கிறோம். மற்றபடி கடவுள் மறுப்புங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. இன்றைக்கி இப்போது ரஷ்யாவில் வந்து கடவுளே கிடையாது. கம்யூனிசம் வந்து நாத்திகம் பேசுகிற ஊர். ரஷ்யாவில் தான் பெஸ்ட்டு சர்ச் இந்த வேர்ல்டு வந்து ரஷ்யாவில் தான் இருக்குது. மாஸ்கோவில் இருக்கிற சர்ச்சை தான் நீங்கள் கண்குளிர பார்க்கலாம். அவ்வளோ அழகான சர்ச்சஸ். கும்பிடுறது ரொம்ப குறைச்சல். ரஷ்யா உடஞ்சி விழுந்தபோது, கம்யூனிசம் விழுந்தபோது அவங்கள பல பேர் வந்து கிறிஸ்தவ மதத்தை தேடுனாங்க. அதான் சார், இப்போ கடவுள் மறுப்பு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. அதே திராவிட மாடலோட பங்கு, இதோட மரியாதை செலுத்துறது தான் திராவிட மாடலோட பங்குன்னு சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாங்க, மாசு அவர்கள் சொல்கிறாங்க. இது மாடலுடைய இது ஒரு ரூல். இப்படி தான் சமஸ்கிருதம் பாடி பரிவட்டம் கட்டுறது திராவிட மாடலுடைய இந்த அடிப்படை இதில் வருதான்னா? அந்த கோயிலில் அந்த பழக்கம் இருக்குதுங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து மறுத்து இது பண்ண முடியாது. தெளிவாளர்களை என்ன பண்ண முடிஞ்சுது? இன்றைக்கி ஒன்றும் அசைக்க முடியலையே. எப்பேற்பட்ட ஆளுங்க 5000 பேர் ஒரு குடும்பம் உட்காந்துட்டு அந்த கோயிலில் வர வருமானத்தை பூரா சாப்பிட்டுக்கிட்டு. குலோத்துங்க சோழம் வந்து அந்த மேற்கூரை வந்து தங்கத்தில் போட்டதா இன்னும் இருக்குது. பார்த்தா அதில் தங்கமே இல்லை சார்ன்றாங்க. வர்ற வருமானம் பூரா போகுதுங்க. உலகத்தினுடைய பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டு தெளிவாளர்களுக்கு தான் போயிட்டுருக்குது. தொட முடியலையே. இப்போது ரீசெண்ட் காலமாக திமுக வந்து அவங்களை எதிர்த்து பேசினவங்க, எதிர்த்து விமர்சனம் வச்சவங்கலாம் திடீர்னு ஆதரிக்க காரணம் என்ன? இப்போ ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அதுக்கப்புறம் எஸ்வி சேகர் அவர்கள்லாம் மேடை ஏற்றி அழகு பார்க்குற காரணம் என்ன? அவங்களே வந்து எங்கள் காலில் விழும்போது நாங்கள் வேணாங்கண்ணா, நாங்களாக கூப்பிட்டோம். காலில் விழுறவங்க மேடை பார்த்து அழகு மேடையை ஏற்றி இப்போ சேகர் பாபுலாம் வந்து அதிமுகவில் இருந்தவங்க தான். கூட்டணி இயக்கங்கள் கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே.
தீக மாதிரியான இயக்கங்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே இது மாதிரி ஆளுகளை. யாரை சேர்த்தனாலும் இப்போ எனக்கு எதிர்ப்பு, எனக்கு வராது எதிர்ப்பா, எனக்கு வராது எதிர்ப்பா. இப்போ நீங்களே வந்து இவ்வளோ நேரம் என்ன தானே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய லட்சியம் என்ன? நேற்று அன்றைக்கி பேசுனது வந்து பெருசாக எடுபட்டு போச்சு, அதை வந்து இல்லை காத்தாடி பேசுனது பூரா பொய்ன்னு சொல்கிறதுக்கு தானே இவ்வளோ நேரம் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட லட்சியமே அதுதானே. இல்லை சார், அதுக்காக நான் கவலைப்படல. போய் சேர வேண்டியவங்களுக்கு போய் சேருது. உங்களை போன்றவர்களும் இருப்பாங்க, அதையும் பார்த்து தான் ஆகணும். மக்கள்கிட்ட நல்ல கருத்து சேர்ந்து பாட்டே ஒரே இது தாங்க. ஒரு இது இருக்குது, போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றது ஒரு கருத்தை என் உள்ளம் என்றால் எடுத்து சொல்வேன், எவர் வரணும் நில்லேன் அஞ்சேன். அவ்வளோதான். என்னுடைய பேச்சுக்களுக்கு ஆயிரக்கணக்கான எதிர்ப்புகள் வருது, உடனே வருது. இந்த கிழமை சாவடியா, இவன் 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 இவங்க யாருக்கு பிறந்தவன், இவங்க அப்பா யார்? இதில் வெளிப்படுறது நான் இல்லை, உன் தராதரம். நீ என்ன மாதிரி ஆள், நீ அந்த எந்த எந்த உன் கட்சியும் உன் தலைவனும் என்ன மாதிரி ஆளுங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுற. நீ அந்த மாதிரி காமெண்ட்டை போடும்போது உங்கள்கிட்ட கண்ணியம் இல்லாமல் நீ அந்த மாதிரி உன் வளர்ப்பு அந்த மாதிரி, அதுக்கு என்ன தாக்குறதா நினச்சி உன்னை கவலைப்படுத்திக்கிறேன். அவ்வளோதான் அது. ஓகே. இப்போ 3 நாளாக எனக்கு வர்றதே வந்து என்ன, 2 நாளாக என்னுடைய இதே வந்து என்னுடைய பேச்சுக்கள் பூரா பொய்யுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு இதை டிவி சேனலும் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க, வேணாங்கல்ல. பொய்யின்றாண்டே வந்திருக்க அதை வந்து மாட்டாங்க. நான் பேசுனது புழுகு. ஒரு நடிகரை காப்பாற்றுறதுக்கு இத்தனை பேர் பாஞ்சு வர்றீங்க. வாங்க பார்ப்போம், உனக்காச்சும் எனக்காச்சும் பார்ப்போம். ஓகே சார், அதுக்கு பதில் சொல்லுங்களேன். இந்த எதுக்கு திடீர்னு ஏற்க இது வந்து தேர்தல் அவங்களே வந்து நிற்கிறாங்கங்க, யார் வேணாங்கிறா. ரங்கராஜ் பாண்டே எங்கள் காலேஜ் தான் அவருக்கு அறிமுகமே பெருசாக வந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட பெருசாக எல்லா செயல்பாட்டுகளையும் இருக்கிறவங்க வந்து காயத்ரிங்கிறவங்க இந்த கல்லூரியில் தான் பேராசிரியராக பணிபுரிஞ்சாங்க. அப்புறம் தான் பாஜகவில் பெருசாக கிடச்சோன்னா அவங்க போயிட்டாங்க. 2 பேரும் 3% சேர்ந்தவங்க தான். அந்த 3%காரர்கிட்ட வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நாங்கள் ஏன் வாடாங்கணும்? அன்றைக்கி வஞ்ச புகழ்ச்சி எண்ணி தான் பேசினார். அந்த கருத்தையும் திமுக வந்து மாற்று கருத்துக்களையும் கேட்கும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளமாக இருந்தது. அது டைட்டில் என்ன மாற்றாரும் போற்றுகின்ற இதுன்னு தான் டைட்டில். அப்படி தான் நக்கீரன் கோபால் அழகாக சொன்னார். நான் டாக்டரெல்லாம் திமுக ஆதரித்து பேசுகிறோங்க, நாங்கள் பேசுறது ஒன்று பெரிய விஷயம் இல்லை, பாண்டே வந்து பேசுகிறாருங்கிறத கேட்போம் அப்படின்னாரு. கிண்டலும் பண்ணார், அதுவும் பண்ணார், எல்லாம் பண்ணார். கடைசியில் பாராட்டிட்டு தான் போனார். இப்போ திமுகவோட கொடுத்த வாக்குறுதிகள், இப்போ எலெக்ஷன் இருக்குது, முன்னாடி போன எலெக்ஷனில் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, அது பாதி இது செயல்படுத்தவே இல்லையா? அது மக்கள் மத்தியில் அதிக விமர்சனங்கள் வருது. அது எப்படி சமாளிக்க போகிறாங்க அவர்கள்? என்ன சொன்னீங்க? அந்த வாக்குறுதிகளை பாதி கூட நிறைவேற்றலையா? பாதி கூட நிறைவேற்றலையே. பாதி கூட நிறைவேற்றலை, ஆக பாதி நிறைவேற்றிட்டாங்க. இல்லை, பாதி கூட நிறைவேற்றலைன்னு ஆக நீங்களே ஒத்துக்கிறீங்க. பாதி கூட படிப்படியாக தான் நிறைவேற்ற முடியும். எப்படி? வெள்ளைக்காரன் போகும்போது என்ன சொன்னீங்க? வெள்ளைக்காரர்கள் வெளியேறி விட்டால் அந்த இந்தியாவில் வாழும் தேவனும் பருகி ஓடும். நீங்கள் கொஞ்சம் 75 வருஷம் எவ்வளோ சார்? 10 வருஷமா அதுக்கு பதவி கொடுக்க முடியும். ஒரு 75 வருஷமா இங்கே 75 வருஷமா பாலும் தேவனும் பெருகி ஓடலீங்களே. நீட் ரகசியம் சொன்னாங்களே, உதயநிதி சொன்னார், நீட் எப்படி ரத்து பண்ணணும் இந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இது வாக்குறுதிக்கு முன்னாடி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாரு. ஆமாம், நீட்டுக்காக ரகசியம் வந்து சரி, அந்த ரகசியம் அவருக்கு தெரியுது. அதை நிறைவேற்றுறதுக்கான சட்டத்தை அவர் கொண்டு வந்தாக்கா அந்த நிறைவேற்ற கூட அந்த சட்டத்தை அனுப்பாமல் வச்சுட்டு இருக்கிறது யாரு? அதுதான் ரகசியமா? அது யார் அந்த இதை வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? கவர்னர். அப்போ அந்த கவர்னர் என்ன பண்ணுறது? அந்த கவர்னருக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல முடியல. கவர்னர் சொன்னால் ரத்து பண்ணிடுவாங்க. அழகாக அந்த மதிவதனிங்கிற அந்த திராவிட கழகத்தை வீராங்கனை அழகாக சொல்லிச்சுங்க. உங்கள் 3%காரர்களை நாங்கள் வந்து அசம்பிளிக்குள்ளார விடவே இல்லை, அதுதான் நீ குற்றச்சாட்டு சொல்கிற. மந்திரிகள் ஒருத்தரும் 3%காரர் கிடையாதுங்கிற. 234 பேருமே உங்கள் ஆளுங்க ஒருத்தர் கூட கிடையாது, உண்மை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 234 பேர் சேர்ந்து கொண்டு வருத்தப்பட்ட தீர்மானங்களை எடுத்துக்கிட்டு போய் நின்னாக்கா அந்த கவர்னர் மாளிகையில் ஆள் உட்காந்துக்கிட்டு முடியாதுங்கிறார். 200 மக்களால் பல கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல்லுவதை முடியாதுங்கிற ஜாதிக்கார 3%கார ஆள் ஒரு ஆள் முடியாதுங்கிறார். அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாக்கா அங்கே ஜட்ஜாக உட்காந்துக்கிறது ஆள். மக்களுக்கு எங்கே மரியாதை இருக்குது? ஓகே. போக்குவரத்து ஊழியர்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து அமல்படுத்தப்படலாம் வாக்குறுதி சொன்னாங்க, அது நிறைவேற்றின மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பணி நிரந்தரம் இல்லாத ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி பண்ணித்தராங்க, அது பண்ணாங்களா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
இதுக்கெல்லாம் திமுக வந்து இந்த பிரச்சாரத்துல வந்து என்ன இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கலாம். இதெல்லாம் கல்வி கடன் ரத்து பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காங்க. கேட்குறாருங்க, செய்தி மலர் கேட்குறாருங்க, அவர்கிட்ட பெட்ரோல் டீசல் விலை கொடுத்தாங்க. நாளை குறைக்கணும். காலையில் ஒரு செட்டில் பண்ணிட்டு வருங்க, அவர்கிட்ட கொடுங்க, அந்த இதை கொடுத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கு. பெட்ரோல் டீசல் குறைக்கல. பெட்ரோல் விலையை யார் குறைக்கணும்? அப்போ சரி, மத்திய அரசு குறைக்கணும், அப்படியே வாக்குறுதியில் கொடுக்கணும். யார் குறைக்கிறதுக்கு போராடுவோம், இன்னைக்கு பேச்சுக்கிட்டு தான் வாக்குறுதியில் போராடுவோம்னு சொல்லியிருக்கலாம்ல, குறைப்போம் அப்படின்னு அந்த ஒரு ஆமாம், குறைப்போம், குறைத்து விட்டேன்னு சொல்கிறாங்களா? குறைப்போம், குறைக்க வேண்டியவனே நாங்கள் கேட்போம் அப்படி தான் சொன்னாங்க. ஓம், அவ்வளோதான். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணுறது? ஓகே, அப்போ திமுக வாக்குறுதிகள் வந்து மக்கள் மத்தியில் கேள்விக்குறிதான், அது நிறைவேற்றுவாங்களான்னு நமக்கு தெரியாது. திமுக வாக்குறுதிகள் வந்து மக்கள் மத்தியில் கேள்விக்குறியாக இருக்கு. கேள்விக்குறியாக இருக்குதுங்க, அதுக்கு பதில் வருங்க. எப்போ சார் வரும்? உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னா மறுநாளே போய் பண்ணிட்டு கேட்பீங்களா? என்ன ப்ரெக்னென்ட் ஆகிட்டு குழந்தை எங்கன்னு கேட்பீங்களா? சார் கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆச்சு, ஒரு 5 வருஷம் ஆச்சு கேட்பாங்க. குழந்தை என்ன ஆச்சு கேட்பாங்க. இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, குழந்தை இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, என்னைக்கு ஒரு நாள் பிறக்குன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி முயற்சிகள் ஒரு 4 வருஷம் கழிச்சு எப்பவுமே குழந்தை பிறக்கல 4 வருஷம் கழிச்சு கேட்பாங்க. அந்த கேள்வியை தான் நீங்க கேட்குறீங்க. அந்த குழந்தைக்கான சொல்ல வரேன், மருத்துவர் அதை தான் சொல்ல வரேன். குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கு சில பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க. ஒரு புருஷனும் பொண்டாட்டி ஒன்றா சேர்றதுக்கு வழியே இல்லாத மாதிரி மாமியார் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் எப்படி புள்ள வைக்க முடியும்? அதே மாதிரி தான் ஒன்றிய அரசு உட்காந்துக்கிட்டு மாநில அரசு எதையும் செயல்பட முடியாத ஒரு மாமியார் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தால் மருமகளும் மகனும் என்ன பண்ண முடியும்? மாமியார் ஆட்டிடியூட்டில் இருக்கிறீங்க. பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரை காணோம். அப்புறம் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்கள் செய்தி மலருக்கு நேரத்தை காணோம். இதை வந்து கேட்க வந்துட்டீங்க. வெக்கமா இல்லை உங்களுக்கு? தமிழ்நாடு பேரே வாக்குறுதி கொடுத்தவங்க வெக்கப்படணுமா இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க வெக்கப்படுமா? மக்கள் வெக்கப்படுவாங்களா என்னன்னு தெரியல. புரியல எனக்கு. இதில் நீங்க பாதிக்கப்படல, யார் மேலேயே குற்றம், யாருக்கோ பழியை போட்டு தப்பிக்க பார்க்குறீங்க. இதுக்கு உங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்ட இல்லையா? தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்குற பொறுப்பு ஒரு செய்திக்கு இல்லை, ஒரு செய்திக்கு இல்லை. நீங்க மக்களுடைய குறைகளை எல்லாம் எடுத்துட்டு மத்திய அரசாலையும் பேரே பட்ஜெட்ல இல்லையா? அதை பத்தி கேட்டீங்களா? நீங்க கேட்டிருக்கேன், பல இன்டர்வியூஸ் இருக்கு. நீங்க நான் லிங்க் அனுப்புறோம். யாருகிட்ட? உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். நாங்க வேற ஆங்கர் வச்சு இன்டர்வியூ எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டு பேரே காணோம். அதை இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கதையை சொல்லுது.